ஃபேவரட் ஹீரோ யாரு? என்னோட ஃபேவரட் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சரத்குமார். என்னத்த அக்கா கேட்க, வாழ்க்கையே வெறுத்து போச்சு, ஏதாச்சும் சொல்லுக்கா மீண்டு வர. இந்த கொஸ்டினை யாரு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜ்மல் ஒய்ஃப். எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லுதேன். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு ஏவை நோக்கி ஓடுவோம். இல்லைன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்க பிரச்சனைகள் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி லைஃப்ல வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். நம்ம சரி பண்ணதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும்போது நிறைய கஷ்டங்கள், வலி, வேதனைகள் எல்லாமே இருக்கும். இருக்கும்போது நமக்கு டிப்ரெஷன் ஆகும். டிப்ரெஷன் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம தப்பான முடிவை எடுப்போம். இந்த தப்பான முடிவு எடுக்காம இருக்கிறதுக்கு நமக்கு க்ளோஸா இருக்கவங்க யார்கிட்டயாச்சு டிப்ரெஷனை வந்து குறைக்கிறதுக்கு நம்மளுடைய கஷ்டங்களை ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நம்மளுடைய பாரம் வந்து குறையும். அஜ்மல் ஒய்ஃப் வந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சு, அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கண்டிப்பா அவங்க வீட்டுக்குள்ள உள்ள ஏதோ ஒரு பிரச்சனையை தான் சொல்லுதாங்க. கண்டிப்பா நீங்க அதை சரி பண்ணதுக்காக லைஃப்ல வந்து ஓடிக்கிட்டு தான் இருப்பீங்க. நிறைய டிப்ரெஷன் வரும். முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல உள்ள எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கடவுள் பக்தி இருந்துச்சுன்னா மறக்காம அந்த சாமியையும் கும்பிடுங்க. என்கிட்ட யாருமே என்னோட கஷ்டத்தை கேட்க மாட்டாங்க, எனக்கு ஷேர் பண்ண யாரும் இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தான் உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அதுக்கு எனக்கு பதில் கிடையாது. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எப்படி நம்ம வந்து இப்போ ஒரு தலைவலி, காய்ச்சல் அப்படின்னா அதுக்கு நம்ம மருந்து போட்டா சரியாயிரும். சிலவங்களுக்கு அந்த மருந்தே போடாம சரியாகிரும். அந்த மாதிரி 2வது ஆப்ஷனா இருக்கிறதுக்கு பாருங்க. இல்ல எனக்கு ஆப்ஷனுக்கு மருந்து இருக்குன்னா, நீங்க வந்து உங்களுடைய கஷ்டத்தை யார்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஆனா நீங்க முயற்சி பண்ணது கண்டிப்பா வரும். மீண்டுலாம் வந்துரலாம். அத முயற்சி நீங்க தொடர்ந்துகிட்டே இருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அது நடந்துரும். உங்ககிட்ட 2டே ஆப்ஷன் தான் சொல்லுதேன். ஒரு ஆப்ஷன் உங்களுடைய கஷ்டத்த நீங்க யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும். இல்ல எனக்கு யாரும் ஷேர் பண்ண இல்ல அப்படின்னா, 2வது ஆப்ஷனா நீங்க உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கணும். காலம் ஆக ஆக எல்லாமே மறந்து போயிரும். லைஃப்ப நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. நீங்க எதுலருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பா அதுலருந்து மீண்டு வருவீங்க. நீங்க மட்டும் இல்ல, இந்த வீடியோ பார்க்க எல்லாருமே லைஃப்ல எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா எல்லாருமே மீண்டு வருவீங்க. மறக்காம நீங்க எல்லாருமே முதல் ஆப்ஷனா அல்லது 2வது ஆப்ஷனான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.